يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم أيدنا بتأييدك اللهم أيدنا بتأييدك اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அம்மனவாலஹு நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை மிகவும் சுருக்கமான, புனிதமான, விலை வாய்ந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை எப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தானோ அமானிதமாக, அதே மாதிரி ஒரு நாள் அந்த அமானிதத்தை அல்லாஹ் தஆலா திரும்பி வாங்கி கொள்ளுவான். அந்த வாழ்க்கை சிலருக்கு பிறந்த உடனேயே சில வினாடிகளுக்கு பிறகு முடிந்துவிடும். சிலருக்கு அல்லாஹ் தஆலா சில மாதங்கள், சில நாட்கள், சில வினாடிகள், சில வருடங்கள் அல்லாஹ் தஆலா வாழ்க்கை கொடுத்து திருப்பி அந்த வாழ்க்கை அல்லாஹ் வாங்கி கொள்ளுவான். அதற்கு பிறகு நாம் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்பான். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, நான் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள்? ஆண்களையும் கேட்பான், பெண்களையும் கேட்பான். ஆண்களுக்கு சில பொறுப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், பெண்களுக்கும் சில பொறுப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த பொறுப்பு வெறும் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு மட்டும் கிடையாது. தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக ஆண்களும் சில உழைப்புகள் செய்வார்கள், பெண்களும் சில உழைப்புகள் செய்வார்கள். அந்த உழைப்பு இருக்கின்றதே, அது வாழ்க்கை உடைய நோக்கம் கிடையாது. வாழ்க்கை உடைய நோக்கம் அது என்ன? அது அல்லாஹ்வை பொருத்தமான வாழ்க்கை வாழ்வது, நாம் நம்மை நரகத்தை விட்டு காப்பாற்றி கொள்வது, நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய தகுதியை தன்னுடைய வாழ்க்கையுடைய அமல்களின் மூலமாக, சொல்களின் மூலமாக, செயல்களின் மூலமாக உண்டாக்கி கொள்வது, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய உண்மையான நோக்கம். وَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு அடியான் தன்னை நரகத்தை விட்டு காப்பாற்றி சொர்க்கத்தின் பக்கம் எடுத்துக்கொண்டு போய் சென்று விட்டானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுதான் வாழ்க்கையுடைய உண்மையான நோக்கம். வெற்றி அடைவதற்காக என்ன வேலைகள் செய்ய வேண்டும், என்ன அமல்கள் செய்ய வேண்டும், என்ன செயல்கள் செய்ய வேண்டும், எந்த வாழ்க்கையுடைய வழிமுறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் அதை பற்றி யோசிக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றதே, நமக்கு பிடித்தமான வாழ்க்கை, நமக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை, நமக்கு எந்த வாழ்க்கை தெரியுமோ, எந்த வாழ்க்கை நமக்கு அறியுமோ அந்த வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர, எந்த வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விட்டார்களோ அந்த வாழ்க்கை இதுவரைக்கும் நாம் வாழ்வதற்கு முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முழுமையாக முயற்சியில் வெற்றி அடையவில்லை. அந்த வெற்றி அடைவதற்காக தான் தாவத்துடைய உழைப்பு, அந்த வெற்றி அடைவதற்காக தான் மதரசாவுடைய படிப்பு. அந்த எந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தார்கள், சஹாபியாக்கள் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரதியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து உள்ளவர்களாக அல்லாஹ்விடம்
அமைத்துள்ளார்கள் என்று சொன்னால் அதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்தார்களோ அந்த முயற்சி தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒரு வினாடியிலும் செய்யப்படுகிறது. மதர்சாவுடைய முயற்சியும் அதுதான், தாவத் தப்லீகுடைய முயற்சியும் அதுதான், உலமாக்களுடைய முயற்சியும் அதுதான். எத்தனை மகான்கள் இதுவரைக்கும் தீனுக்காக உழைப்பு செய்துவிட்டு ஒழுக்கத்தை விட்டு சென்று விட்டார்களோ எல்லாத்துடைய முயற்சியும் என்ன? வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டும், எப்படி வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். வாழ்வது அது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கை முழுவதும் தூங்கிக் கொண்டே மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, வேலை செய்து கொண்டே வாழ்ந்திருக்கிறாங்க, சம்பாரிச்சு கொண்டே வாழ்ந்திருக்கிறாங்க, கடை வீதியிலே வாழ்ந்திருக்கிறாங்க. வாழ்க்கை வாழ்ந்தக்கூடிய நம்ம எப்பயாச்சும் அதனுடைய வரலாறு எடுத்தோன்னு சொன்னா வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையை வெற்றி அடையாமல் உலகத்திற்கு சென்றவர்களுடைய எண்ணிக்கை ஏராளமான எண்ணிக்கை. ஆனா வெற்றி அடைந்த வாழ்க்கை, வெற்றி உள்ள வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்து சென்றவர்கள் எத்தனை விரல்ல எண்ணி பார்க்கலாம். யாருடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் மக்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, நோக்கத்தோடு இருக்கிறார்களோ, அவங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக வைத்து வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த மாதிரி வாழ்க்கை மிகவும் குறைந்த வாழ்க்கை. பெண்களில் சஹாபியாக்களுடைய ஒரு பேர் நம்ம வாங்கணும்னு சொன்னா அந்த பேரை பத்தி யோசிச்சு பார்க்கணும். ஒரு பேர், அவங்களுடைய ஒரு நபர், அந்த நபர்களை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய அந்த மனைவிகளுடைய வாழ்க்கை படிக்க வேண்டும். அவங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை படிக்க வேண்டும். ஹிஜ்ரத் செய்த பெண்களுடைய வாழ்க்கை படிக்க வேண்டும். நுஸ்ரத் செய்த பெண்களுடைய வாழ்க்கை படிக்க வேண்டும். அவர்களும் பெண்கள் தான். பெண்களாக இருந்து எப்படி சாதித்தார்கள், அவர்கள் சாதித்த முறைகள் என்ன, சாதித்த திறமைகள் என்ன, அவர்கள் சாதித்த நிலைகள் என்ன, அவர்கள் சாதித்த பேச்சுகள் என்ன. ஒரு பேச்சு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரியும் பெண்கள் பேசினாங்களா என்று நம்மளே அதிர்ச்சிப்படுற மாதிரி இருக்குது. ஹஜரத் ஹன்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 4 குழந்தைகளுக்கு என்ன சொன்னாங்க? உங்களை நான் பெத்த காரணமே இன்றைய நாளுக்காக தான். இந்த நாள் எந்த நாள் அல்லாஹ்வுடைய பாதையில உங்க 4 பேரையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானோ அந்த நாளை பார்ப்பதற்காக, அந்த நாளை பெறுவதற்காக இதுவரைக்கும் நான் காத்துட்டு இருந்தேன். அந்த நாள் வந்துருச்சு. அந்த சமயம் ஒரு தாய் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தர்ஹீப் கொடுத்து, அவங்களுக்கு எந்த அளவுக்கு தர்தீப் கொடுத்து, அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபஸாயில் சொல்லி அமுச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். அமல்களின் சிறப்புகள் சும்மா படிக்கிறது கிடையாது. ஒரு தாய் என்று சொன்னா எப்படி ஒரு அழுதா திடீர்னு ஓடி போறோம். எதுக்கு புள்ள அழுது? கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எந்த ஒரு மனைவிக்கும் தாயுடைய மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர்ஸே கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ தாயா வர போறாங்க. தாயா சமயத்தில் நம்ம யாரோ ஒரு கோர்ஸ், எங்க புள்ள உடைய மொழி என்ன, அந்த புள்ளையுடைய மொழி கற்றுக்கொள்வதற்காக ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் இது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? புள்ள எப்படி அழுந்தா இது அர்த்தம், இந்த மாதிரி அழுதா அந்த மாதிரி அர்த்தம், அந்த மாதிரி அழுதா இந்த மாதிரி அர்த்தம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாராச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கிறாங்களா? இல்லை, கிடையாது. அந்த கோர்ஸ் யாருங்க சொல்லி கொடுக்குறா? ஒரு மனைவியான ஒரு பொண்ணு மனைவியாச்சு, கொஞ்ச நாளைக்கு பிறகு தாயாகுது. அந்த தாயாகும் சமயத்தில் உனக்கு எப்படி தெரியுது புள்ள பசினால அழுவுது, ஒன்றுக்கு பெஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அழுவுது, தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அழுவுது? புள்ள அழுகக்கூடிய அழுகை ஒரே அழுகை தான். அந்த அழுகையுடைய அர்த்தங்கள் தனித்தனியாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய மனசுல போடுறான்னா போடுறது இல்லையா? ஒரே அழுகை தான். டியூன் ஒன்றும் மாற்றுறது கிடையாது, சத்தம் ஒன்றும் மாறுறது கிடையாது. ஒரே அழுகக்கூடிய குழந்தை, அந்த அழுகக்கூடிய அர்த்தங்கள் என்ன, அதனுடைய மீனிங்ஸ் என்ன, அதனுடைய ஒரு விஷயத்தையும் எதுக்காக குழந்தை அறிகிறது என்று அல்லாஹ் தஆலா மனசுல போடுறான்னு அது எப்படி போட்டான்? எப்படி ஒரு பெண் தன்னுடைய உள்ளத்துல கவலை வந்து விடுகிறதோ அந்த கவலைக்கு சாதகமாக
படிப்பு, புரிவு, அறிவு அல்லாஹ் தந்துடுறான். கவலை வந்து ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் அந்த அதனுடைய அறிவு தந்துடுறான். அது சொல்ல தேவையில்லை. 100 பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு வீட்டில், 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 10 பிள்ளைங்க இருக்காங்க. பார்க்கலாம், எத்தனையோ ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற சமயத்தில் ஒரு ரூம்ல ஒரு பிள்ளைங்க இருக்குது, 4 ரூம்ல 4 பிள்ளைங்க இருக்குது. 4 பேர் அழுகிற சமயத்தில் என் பிள்ளை தான் அழுகுதுன்னு உனக்கு எப்படி தெரியுது? 4 பேர் அழுகுறாங்க, இது ஏன் பிள்ளையுடைய அழுக பார்த்தோன்னு சொன்னா 4 பேரும் ஒரே மாதிரி தான் அழுகுறாங்க, நமக்கு தெரியல. ஆனா அது உள்ளத்துடைய ஒரு கனெக்ஷன் இருக்கின்றது. அந்த அழுகைக்கும் இவங்களுடைய உள்ளத்திற்கும் ஒரு அல்லாஹ் தஆலா நட்பு கொடுத்திருக்கிறான். அவங்க அழுத உடனே அந்த பிள்ளையுடைய அழுக டக்குன்னு மனசுல படுது. தாய்மார்களை யோசிச்சு பார்க்க வேண்டும். அந்த 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 ஒரு அறிவு அல்லாஹ் கொடுத்து என்ன சொல்றான், இதே மாதிரி அந்த புள்ள ஒரு நாள் பெருசானதுக்கு பிறகு அல்லாஹ் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. தாய் என்பது தாய் தான். நபிகள் நாயகம் சாஸ்திரம் கேட்டாங்க, உன் பிள்ளைய நீ மன்னிக்க மாட்டியா? இல்லை, நான் மன்னிக்க மாட்டேன். அப்போ ஒரு வேலை செய்யுங்க, எல்லாருமே குச்சியை சேருங்க, விறகு கட்டையை சேருங்க, நெருப்பை பற்ற வைங்க, அவனை கொண்டு போய் அந்த நெருப்பில் போட்டுருங்க. இல்லை இல்லை வேணாம் ஹஜ்ரத், வேணாம், அந்த மாதிரி செய்ய வேணாம். ஏன்? இல்லை, புள்ள கஷ்டப்படுவான். நீ மன்னிக்கலன்னு சொன்னா அவன் நிரந்தரமா நரகத்துக்கு போயிடுவான். அதுக்காக என்ன யோசிக்கிறீங்க? சரி, நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்ன உடனேயே அல்லாஹ் அவங்களோட அந்த பிள்ளையுடைய வாயிலிருந்து கலிமா வர வச்சான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே உலகத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்? தாயுடைய உள்ளத்துல பிள்ளைங்களுடைய அன்பு பாசம் நிரந்தரமாக எப்பவுமே இருக்கும். சரி, எப்படி நம்ம உலகத்தில் இருக்கும் போது அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு முயற்சி செய்யறோமோ, கபர்ல யாருங்க கஷ்டத்தை நீக்குவா? கபர்ல யார் நீக்குவா? எத்தனை குழந்தைகள் கபருடைய அசாபுக்கு அவங்க வந்து தன்னைக்கு தானே தயாரிப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் காப்பாற்றுறது யாரு? அவங்கள போய் புரிய வைக்கிறது யாரு? அவங்கள போய் அந்த நரகத்தை விட்டு காப்பாற்றுறது யார்? அதுதான் இந்த உழைப்பு. வெறும் நீ வந்து டீ சாப்பிட்டியா, நீ ஹார்லிக்ஸ் குடி, நீ பால் குடி, நீ மாத்திரை சாப்பிடு, அது உடல்நிலையை மட்டும் பார்க்கறது மட்டும் தாயுடைய பொறுப்பு கிடையாது. தீனுடைய நிலையும் பார்க்க வேண்டும். இவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன? தாய் எப்படி பிள்ளையுடைய கண்ணை பற்றியும் யோசிக்கிறாங்க, பல்லை பற்றி யோசிக்கிறாங்க, முடியை பற்றி யோசிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு முடி வரல, கவலை வந்துடுது. சொட்ட தள்ளியா இருக்கிறான்னு மொட்டை அடிங்க, மொட்டை அடிங்க, மொட்டை அடிங்க, மொட்டை அடிங்க, வாரம் மொட்டை, மாசம் மொட்டை. ஏன்? இந்த சொட்டை போடுறதுக்காக மொட்டை அடிக்கிறாங்க. ஒரு சொட்டை போடுறதுக்கு மொட்டை அடிக்கிறீங்களே, அந்த கண்ணை நிரந்தரமான நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக அந்த கண்ணு பாவத்தை விட்டு பாதுகாக்க சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறோம்? யோசிச்சு பார்க்கணும். எப்படி நாம் உடலை பற்றி யோசிக்கிறோமோ, என்னுடைய பிள்ளைகள் உடல்நிலை குறையாமல் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி முயற்சி செய்யறோமோ, அதே மாதிரி ஆரோக்கியம் ஈமானை பற்றியும் யோசிக்கணும், அமல்கள் பற்றி யோசிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கின்றது, அது ஒரு உடம்புடைய கஷ்டம், அது நிரந்தரமான கஷ்டம் கிடையாது. சில நாட்களுடைய கஷ்டம், சில காலங்களுடைய கஷ்டம், சில நேரங்களுடைய கஷ்டம். ஆனா தீனுடைய குறைவு இருந்தால் நிரந்தரமான கஷ்டம், நிரந்தரமான நஷ்டம், நிரந்தரமான அசாப். அந்த நிரந்தரமான கபருடைய அசாபை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தாயுடைய பொறுப்பு. அவனை தொழுகையாளியாக ஆக்க வேண்டும். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. தன்னையும் தொழுகை, அவனை தொழுகையாக்கணும். என்ன செய்யணும்? என் மக தொழுகையாளியா ஆகணும், என் மக தொழுகை என்ன செய்யணும்? தான் தொழுகணும். தான் தொழுதாதான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில தொழுகை வரும். தான் ஓதுனாதான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஓதல் வரும். தான் ஜிக்கிர் செஞ்சாதான் பிள்ளைங்கள் ஜிக்கிர் செய்யக்கூடியவங்களாக மாறுவாங்க. அசானுடைய சமயத்தில் அசானுக்கு மரியாதை கொடுக்கணும். தொழுகையுடைய சமயத்தில் தொழுகைக்கு மரியாதை கொடுக்கணும். ஓதல் சமயத்தில் ஓதலுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதையை பிள்ளைங்க பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க? எங்கள் அம்மா தலையில் ஒன்று இல்லைன்னு சொன்னால் புள்ள தலையில் ஒன்று எப்படி வரும்? அம்மா பொய் பேசினா புள்ள எப்படி மெய் பேசும்?
அம்மா ஊர் சுத்திட்டு இருந்தா புள்ள எப்படி வீட்டில் இருக்கும்? தாய் போல புள்ளன்னு எதுக்கு சொன்னாங்க? ஜெய்சே தாகா வைசி சாடி, நூல் போல சேலை, தாய் போல புள்ளன்னு சொல்லி சொல்றாங்க. நூல் எப்படி இருக்குமோ சேலை அப்படிதான் இருக்கும். பட்டு நூலா இருக்கா, பட்டு சேலை செய்யலாம். எந்த கலர் நூல் இருக்கோ அந்த கலர் சேலை செய்ய முடியும். அதே மாதிரி தாயுடைய தோற்றம் இருக்கின்றதே, அந்த தோற்றத்தை தான் அல்லாஹ் தஆலா புள்ளையுடைய உள்ளத்துல போடுவான். அசானுக்கு பதில் சொல்லுங்க. இது நம்ம பள்ளிவாசல் அசானா? ஜாமியா பள்ளிவாசல் அசான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பள்ளிவாசல் அசான் எப்போ ஆரம்பிக்கும்? இதற்கு பிறகு ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால பள்ளி அசானுக்கு பதில் சொல்லி கொண்டே இருங்க. பேச்சு, தீனுடைய பேச்சு அசானுடைய சமயத்தில் பேசலாம். உலகத்துடைய பேச்சு தான் அசாவுடைய சமயத்தில் பேசக்கூடாது. எப்படி ஜிக்கிர் அசானுடைய சமயத்தில் செய்யலாம், திலாவத் அசானுடைய சமயத்தில் செய்யலாம், தொழுகை அசானுடைய சமயத்தில் தொழுகலாம், அதே மாதிரி தீனுடைய பேச்சும் அசானுடைய சமயத்தில் பேசலாம். துனியா பேச்சு தான் பேசக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அசானுடைய சமயத்தில் துனியா பேச்சு பேசிக்கிட்டே இருக்குவோம். தீனுடைய பேச்சு போட்டு அசான் ஆகுது ஹசரத்து, அசான் ஆகுது ஹசரத்து, ரொம்ப அறிவாளிங்க மாதிரி. குரான் ஓதிட்டு இருக்கும்போது திடீர்னு குரான் மூடிடுவோம். ஏன்னாண்டு அசான் ஆகுதுன்னு சொல்லி. குரான் ஒன்று யார் மூட சொன்னா? குரான் மூட தேவையில்லையே. குரான் மூட தேவை. இது வரைக்கும் ஒருத்தர் மிஷின் ஓட்டிட்டு இருக்காரு, அதான் சொல்லி மிஷின் நிற்க வைக்கிறாரா? மிஷின் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் வேலை நிற்பாட்டணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம முயற்சி என்ன செய்ய வேண்டும்? தாய் எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை தர்பியத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள மாற்றம் கொண்டாடணும். தன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா பிள்ளைங்கள வாழ்க்கையில மாற்றம் கொண்டாந்துருவான். அது சாதாரண மாற்றம் தான், பெரிய மாற்றம். வெறும் 5 நேரம் தொழுக, அசான் ஆன உடனே தொழுகிறதுக்கு தொழுக பழக்கம் வீட்டில் உண்டாக்கி பாருங்க. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகையின் மூலமாக எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள், பாவங்கள், அது எல்லாம் அல்லாஹ் தான் நீக்கிடுவான். தொழுகையுடைய பரக்கத்தினால. வெறும் தொழுகை, அந்த தொழுகை அசானுடைய சமயத்தில் உடனடியாக வீட்டில் தொழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கணும். ஹதரத் மியாஜி மெஹராப் சப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்ன? வீட்டை பள்ளிவாசலுடைய நிலையில கொண்டாடணும். பள்ளிவாசலுடைய நிலை எப்படி இருக்குது? ஃபஜர், ஜொஹர், அசர், மக்ரிப், இஷா எல்லா டைம் டேபிள் போட்டு வச்சிருப்பாங்க. கரெக்டாக டைமுக்கு அசான் ஆகும், டைமுக்கு தொழுகையாகும், காலையில் தாலீமாகும், சாயந்தரத்தில் மஷூராவும், முலாக்காத் ஆகும், தாவத்தாவுடைய பேச்சு நடைபெறும், பயான் நடைபெறும். நம்மளுடைய வீட்டுடைய மாஹோல் இருக்குது. பள்ளிவாசலுடைய மாஹோலில் வரணும்னு சொன்னால் நம்ம வீட்டிலையும் டைம் டேபிள் இருக்கணும். டைம் டேபிள் என்ன? யாருடைய வீட்டுக்கு மாஷா அல்லாஹ் அசான் கேட்கப்படுகிறதோ அந்த வீட்டில் அசான் கேட்ட உடனே தொழுகைக்குரிய மாஹோல் வந்துடணும். தொழுகையுடைய சமயத்தில் பள்ளிவாசலாக, ஜிக்ருடைய சமயத்தில் ஹான்காவாக, தாலிமுடைய சமயத்தில் மதர்சாவாக, தஷ்கீலுடைய சமயத்தில் மர்கஸாக நம்முடைய வீட்டுடைய சூழ்நிலை மாற வேண்டும். லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா. உங்களுடைய வீட்டை கபரஸ்தானாக வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். கபரஸ்தான் சொன்னா கபரஸ்தான்ல இந்த விஷயங்கள்லாம் நடக்காது. கபரஸ்தான்ல இந்த விஷயங்கள்லாம் நடக்காது. தாலீம் நடக்காது, ஜிக்ர் நடக்காது, ஃபிக்ர் நடக்காது, தொழுகை நடக்காது. அதே மாதிரி எந்த வீட்டில் இந்த விஷயங்கள்லாம் இல்லையோ அல்லாஹ் ரப்ப ஹதீதா வஜிதா, அந்த வீடு கபரஸ்தானாக மாறிவிடும். அதுக்காக கபரஸ்தானாக நம்ம வீட்டை மாற்றக்கூடாது. இப்போ நம்ம வீடு ஒரு சின்ன கபரஸ்தான் மாதிரி ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் ஃபஜருக்கு அப்புறம் தூங்குறது. கபரஸ்தானில் எப்படி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க? யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் கபரஸ்தானில் முடிச்சுட்டு இருக்காங்களா? ஏதாவது ஒரு கபரில் அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்ரத் இந்த கபரில் முடிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த கபரில் முடிச்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டு எப்பயாச்சும் ஒரு தடவை சொல்லிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் காலையில் போனாலும் தூக்கம், சாயந்தரம் போனாலும் தூக்கம், பகலில் போனாலும் தூக்கம். நம் க நோமத்தில் அரூஸ். 2 விதமான தூக்கம் இருக்கிறது. ஒன்று நோயாளியுடைய தூக்கம், ஒன்று நோயாளியுடைய மயக்கம், 2வது நிம்மதியான தூக்கம். அதே கபரஸ்தானில்
3 விதமான மக்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நிம்மதியான தூங்கக்கூடியவர்கள் யாரு? யாரு தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து இறந்து விட்டார்களோ அவர்கள் நிம்மதியான தூக்கம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கபர்ல ஒருத்தவங்க அடி வாங்கிட்டே தூங்குறாங்க. அல்லாஹ் எல்லாரும் காப்பாற்றுவானாங்க. அல்லாஹ் எல்லாரும் காப்பாற்றுவாங்க. துவா செய்யணும் அல்லாஹ் கிட்ட. அதனாலதான் மௌலானா உமர் சார் ரஹ்மத்துல்லாஹி சொல்றது, जागना है जाग ले अफलाकी के साए तले हश्र तक सोना पड़ेगा खाकी के साए तले. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முழிக்கணும். முழிக்கிறதுக்கு எப்ப முழிக்கிறது? வேலைக்கு முழிக்கிறது அது இல்லை, ஃபஜருக்கு. ஃபஜர் தொழுகை யார் தொழுகிறார்களோ அவர்கள் 4 தொழுகை தொழுவார்கள். நிரந்தரமான தொழுகையாளி யாருன்னு சொன்னா ஃபஜருடைய தொழுகையாளி தான். ஃபஜர் தொழுன்னு சொன்னா அந்த வீட்டு தலிந்த புருஷ வீடு. அது தலிந்தராகின்னு சொல்லுவாங்க. தலிந்தர் தரித்திரம் பிடிச்ச வீடு. எந்த வீடு? ஃபஜர் தொழுகாத வீடு, தரித்திரம் பிடிச்ச வீடு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா பர்க்கத் தருவான், ரிஸ்க் தருவான் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா நிறைய காசு பணம் கிடைக்கும்னு நினச்சிக்குவாங்க. அது காசு பணம் கிடைக்கிறது பேர் பர்க்கத்து, ரிஸ்க் கிடையாது. இதுவும் அதுல ஒரு என்ன சொல்றது, அது பேர் எத்தனையோ விஷயங்கள்ல ஒரு விஷயம் இது கூட இருக்குது. ஆனா குறைந்த பணத்தில் நிறைந்த நிம்மதி, குறைந்த பணத்தில் நிறைந்த நிம்மதி, சின்ன வீட்டில் பெரிய மனசு. யோசியோ கவனமாக கேட்க வேண்டும். வீடு சின்னது, மனசு பெருசு. அது எப்பங்க அல்லாஹ் தஆலா தருவான்? இபாதத்தின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக, தொழுகையின் மூலமாக. அதுக்காக என்ன செய்யணும்? வாழ்க்கையில 4 விஷயங்கள் நிரந்தரமாக செய்யணும். 1, சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது அதனுடைய பழக்கப்பட்டு அதனுடைய பழக்கத்தை பெறுவது. ஆடம்பரமாக தான் நான் இருப்பேன், நான் ஆடம்பரமாக தான் இருப்பேன். அது அல்லாஹ் தஆலா ஆடம்பரமாக கொடுக்குறான், அது வேற விஷயம். ஆனா சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். கானிதாத் என்று சொல்லுவார்கள். கானிதாத், குறைந்த செலவில் வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு மனைவியுடைய, எந்த ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையில சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு தன்மை வந்துருச்சோ அவங்களுடைய வாழ்க்கையில 4 விஷயங்கள் இருக்காது. நம்பர் 1 பொய் இருக்காது. நம்பர் 2 கடன் இருக்காது. கடன் வாங்க மாட்டாங்க அவங்க. ஏன்? சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடியவங்க. பொய் பேச மாட்டாங்க. ஏன்? யாருக்கு ஆடம்பரமா இருப்பாங்களோ அவங்க பொய் பேசணும். பொய் பேசினா நிறைய காசு வரும். அவங்க பொய் பேச மாட்டாங்க, உண்மை பேசுவாங்க. 3வது விஷயம் என்ன? அவர்கள் யாரையும் இலக்காரமா நினைக்க மாட்டாங்க. யாரையும் இலக்காரமா நினைக்க மாட்டாங்க. 4வது விஷயம் என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய அச்சம், பயம், தொடர்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபுகரா முஹாஜிரின் இருக்கிறாங்களே அவங்க பணக்கார முஹாஜிரினை விட 500 வருஷம் முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. கணக்கு கொடுக்க தேவையில்லை, கணக்கு கொடுக்க தேவையில்லை. கணக்கு எங்க கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் தஆலா கணக்கு கேட்க முடியும். பெரும்பாலுமா நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பள்ளி அனுப்பிச்சு விட்டோம், போய் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்த பிறகு கேட்டு என்னப்பா ஆச்சு, இந்தம்மா 10 ரூபா கொடுத்தீங்களே, 10 ரூபா பிஸ்கெட்டு முடிஞ்சு. கணக்கு கேட்கறதுலாம் இல்லை. 1000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டோம், போப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்த பிறகு 120 ரூபா ஆச்சு. சரி, 880 ரூபா எங்க? அவன் திருட்டு முழிக்குவான். நாடா இது 880 ரூபாயில் இங்கே பார்த்தா 850 ரூபா தானே இருக்குது, 30 ரூபா காணாமே, எங்கே போச்சு, என்ன செஞ்சேன்? அது செஞ்சது சொல்ல மாட்டான். அது அது எப்படி சொல்லிட்டு பேச்சை மாற்றத்துக்கு தான் முயற்சி செய்வானே தவிர அதுக்கு உண்மை சொல்றதுக்கு சீக்கிரம் வராது. ஏன்? ஏதோ ஒரு வேலை அங்கே நடந்திருக்கு. அந்த திருட்டு மொழி இருக்கு பாருங்க, அந்த திருட்டு மொழி தான் எல்லாம் அங்கே முழிக்குவாங்க கியாமத் அன்று. என்னப்பா செஞ்ச? காசு அல்லாஹ் தஆலா கொடுத்தானே, ஆமா, என்ன கணக்கு? என்ன? அல்லாஹ் கணக்கு கேட்குவான். அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபக். காசு கொடுத்தேனே, அந்த காசு எங்க இருந்து சம்பாதிச்ச, எப்படி நீ செலவு செஞ்ச சொல்லு. அந்த சொல்ற சமயத்துல திருட்டு முழிக்குவாங்க. என்னடா அல்லாஹ் இந்த கணக்கு கேட்குறியா, அந்த கணக்கு கேட்குறியா, எந்த காசு கணக்கு, இந்த காசு கணக்கு,
அந்த காசு கணக்கு கொடுக்கறதுக்கு முழிப்பாரு. அந்த முழிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த முழிப்பு தான் யோசிக்க வேண்டியக்கூடிய விஷயம். ஹஜரத் மௌலானா ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா சார் சொல்லுவாங்க, 5 கேள்விகள் அல்லாஹ் தஆலா கேட்குவானே, அந்த 5 கேள்விகளை நம்ம வாழ்க்கையை நமக்கு நாமே கேட்டு பார்க்கணும். வாழ்க்கை எப்படி வாழ்ந்த, தனக்கு தானே கேட்டு பாருங்க. எப்படி வாழ்க்கை வாழ்ந்த? எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த? அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தியா? இல்ல. அது தானே கேள்வி கேட்கணும். தனக்கு தானே கேள்வி கேட்டா நம்முடைய உள்ள பதில் சொல்லும். நம்முடைய உள்ள பதில் சொல்லணும். இஸ்தஃப்தி கல்பக் ஃபஇன்னஹு கைரு மன் இஸ்தஃப்தாஹு. உன்னுடைய மனசை கேளு, உன் மனசு உனக்கு பதில் சொல்லணும்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மனசை கிட்ட கேளு. மனசார நீ கேள்வி கேட்டா உன் மனசே உனக்கு பதில் சொல்லும். நீ சரியா நீ தப்பா என்ற மனசு பதில் சொல்லும். அந்த கேள்விகள், எப்படி வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம், வாலிபத்தை எப்படி கழித்தாய், அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. வாழ்க்கை வாலிபத்தை எப்படி கழித்தாய், வாலிபத்தை பத்தி அல்லாஹ் தனியா கேள்வி கேட்பான். 15 நம்ம பெண்கள் ஆண்களுக்கு 15 45 55 வரை, பெண்களுக்கு பெருசாதிலிருந்து 55 வயசு வரை எப்படி வாழ்க்கை வாழ்ந்தீங்க சொல்லுங்க, வாலிபர்கள் பற்றி கேட்பான் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி இல்ம் என்ன கற்றுக்கொண்ட இல்மின் மீது என்ன அமல் செய்தீங்க, மாதா அமில ஃபீமா அலிமா, அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். தாய்மார்களே, நம்ம இப்போ யாருமே கேட்குறவங்க இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விடுதலையான வாழ்க்கை வாழ்கிறோம். யாரும் என்னை கேட்க மாட்டாங்க, நீ மொபைலில் என்ன பார்க்குற, நீ ஏன் தொழுக மாட்டிக்கிற, நீ ஏன் புர்கா போட மாட்டிக்கிற, நீ ஏன் தலையில் ஓனி போட மாட்டிக்கிற, நீ ஏன் பொய் பேசுகிற, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு யாருமே கேட்குறாங்க. குழி தொட்டியுமே குத்தம் கராஜ் சொல்லுவாங்க. குழி தொட்டியுமே குத்தம் கராஜுங்க என்ன அர்த்தம்? தொட்டி தொடர்ந்துருச்சுன்னு சொன்னால் நாய்களுடைய ஆட்சி தான் அங்கே. குத்தம் கராஜனிக்கா நாய்களுடைய ஆட்சி. நான் தான் ராஜா சொல்லிட்டு அவன் தொட்டியில் அவன் குப்பை தொட்டியில் குதிக்குவான் ஒரு நாய். பின்ன கொஞ்சம் நேரம் நான் தான் ராஜா ஒன்றத்தவன் குதிக்குவான். குதிச்ச உடனே அவனை சண்டை போட்டு எல்லாத்தையும் வெளியே விடுவான். நான் தான் அந்த தொட்டியுடைய அது குப்பை தொட்டியெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் குப்பை தொட்டி இருக்கும். அப்போ சொன்ன மகாவரா இது குழி தொட்டியுமே குத்தோங்க ராஜ். ஒரு நாயா உள்ளே போய் போவோம். தன்னுடைய ராஜ்நீதி அங்கே அதனுடைய ஆட்சி உண்டாக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் யார் கேட்குறா, நான் தான் இங்கே ராஜா, நான் தான் மந்திரி, நான் தூங்கினா என்ன, நான் எஞ்சா என்ன, நான் உட்காந்தா என்ன, நான் படுத்தா என்ன, நான் என்ன ஆக்குனா என்ன, நான் என்ன செஞ்சா என்ன, யார் என்னை கேட்குவா, என்னை கேட்குறவங்க யாருன்னு சொல்லிட்டு ஒரு நெஞ்சு தைரியம். அந்த நெஞ்சு தைரியம் ஆண்களுக்கு வந்துடுது, யாரும் கேட்கலன்னு சொன்னா பெண்களுக்கும் வந்துடுது. ஆனால் மனசுல ஒரு பேச்சு சஹாபாக்கள் உள்ளத்துல எப்பவுமே இருக்கும். யார் யார் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கின்றானோ அவன் மனசுல இருக்கும், அல்லாஹ் கேட்குவான். நான் ஒரு பேச்சு பேசுறேன்னு சொன்னா மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வருதுன்னு சொன்னா அந்த வார்த்தையை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் கேள்வி, இந்த பேச்சு பேசுனீங்களே, இந்த பேச்சு பேசணும் அவசியமா, இந்த பேச்சு பேசுனீங்களே, இந்த பேச்சு பேசணும் தேவையா, இந்த பேச்சு பேசுனீங்களே அந்த பேச்சுடைய பிரயோஜனம் என்ன, இந்த பேச்சு பேசுனீங்களே அந்த பேச்சுடைய காரணம் என்ன, நோக்கம் என்ன. நல்ல நோக்கத்தோட பேசிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். கெட்ட நோக்கத்தோட பேசணும், தவறு தப்பு, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யா அல்லாஹ், தவறான பார்வை, தவறான பேச்சு, தவறான கவனம், தவறான என்னுடைய காது யூஸ் பண்ணது, தவறான எண்ணிக்கை, இது எல்லா விஷயத்தை விட்டு நான் உன்கிட்ட மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கிட்ட தௌபா செய்யணும். அந்த தௌபா இன்ஷா அல்லாஹ் செய்தோம் என்று சொன்னா வாழ்க்கையில மாற்றத்தை அல்லாஹ் தஆலா தருவான். பின்ன பாருங்க, ஒரு சின்ன வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் இப்போ நம்ம பெருசாக்குறோமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம சிறுசா நினைச்சுக்குவோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டங்கள் வந்துச்சு. அவங்க எப்பவுமே யோசிக்கிறது, இந்த கஷ்டம் கபருடைய கஷ்டத்தை விட்டு பெருசா, கபருடைய கஷ்டத்தை விட பெருசா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்ல அப்படின்னு பதில் வரும். பதில் வர சமயத்தில் அது அப்படியே அந்த கஷ்டத்தை மனசுலயே வாங்க மாட்டாங்க, கவனத்திலேயே வாங்க மாட்டாங்க, யோசனையிலே வாங்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இது ஆখিরাத்துடைய கஷ்டத்தை விட்டு பெருசா இல்ல,
ஆக்குவது கஷ்டம், பெரிய கஷ்டம். இங்கே நம்ம ஒரு ஒரு கஷ்டப்படுறோம்னு சொன்னால் வேறத்தவங்க கேட்குறவங்க இருக்கிறாங்க, என்னம்மா என்னம்மா ஆகுது, என்னம்மா ஆகுது, என்னக்கா ஆகுது, என்ன என்ன தங்கச்சி ஆகுது, என்ன பெரியம்மா, என்ன சின்னம்மா, எல்லாம் வந்து கேட்குறவங்க இருக்கிறாங்க. என்ன நன்னிமா, என்ன தாஜிமான்னு கேட்குவாங்க, இங்கே வந்து கேட்குவாங்க. ஆனால் खबरல யார் கேட்குவா? खबरல யார் கேட்குவா? நம்ம கதை கேட்குவாங்க யாராச்சும்? மெஷோடைய மேதத்தை யார் கேட்குவா? யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த யோசனை சஹாபாக்குடைய உள்ளத்துல எப்பவுமே இருக்கும். இந்த இவ்வளோ பெரிய கஷ்டம் வருது எனக்கு, இதை விட பெரிய கஷ்டம் கபருடைய கஷ்டம். அதுக்காக இந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளலாம். எத்தனை வருஷம் கஷ்டம்? இது வரைக்கும் ஒரு 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 மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தி அவங்க கிட்ட சொன்னாங்க, ஒரு வலிக்கிட்ட ஒரு உம்மத்தி வரும் 60 வருஷம் 70 வருஷத்துடைய வாழ்க்கை என்று சொன்னால் அவங்க சொன்னாங்க, இந்த அளவுக்கு சுருக்கமான வாழ்க்கை இருந்தால் ஒரே சஜிதால முழு வாழ்க்கை வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு, ஒரே சஜிதால முடிஞ்சு 60 வருஷம் 300 வருஷம் இபாதத்து செய்தவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? ஒரே சஜிதால 60 வருஷம் வாழ்ந்துருவேன். ஆனா நமக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான விஷயங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தும் நமக்கு இபாதத்துடைய நன்மை அல்லாஹ் தரான். நீ சுன்னத்தான முறையில் துணி உடுத்தினாலும் உனக்கு இபாதத். சுன்னத்தான முறையில் வீடு வை, அது வீடு வச்சாலும் உனக்கு இபாதத். சுன்னத்தான முறையில் நீ வாழ்க்கை வாழு, அப்போ கூட உனக்கு இபாதத். சுன்னத்தான முறையில் ஷரியத்துடைய முறைப்படி நீ தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்று, மனைவி மக்களை சம்பாரிச்சு கொடு, உனக்கு அது கூட இபாதத்து என்று அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையுடைய தேவையை பூர்த்தி செய்வதையும் அல்லாஹ் தஆலா இபாதத்தாக அமைத்து விட்டான். எவ்வளோ பெரிய விஷயம்! தொழுதாதான் இபாதத் இருந்துச்சு ஃபர்ஸ்ட், ஆனா இப்போ சம்பாரிச்சாலும் இபாதத், பிள்ளைங்களை பார்த்தாலும் இபாதத், பிள்ளைங்களுக்கு தரபியத் செய்யாலும் இபாதத், சாப்பாடாக்கி கொடுத்தாலும் இபாதத், வீடு சுத்தமா வச்சாலும் இபாதத், வீடு பிறக்கினாலும் இபாதத், துணி துவைச்சாலும் இபாதத். நோக்க நீயத் என்ன இருக்கணும்? யா அல்லாஹ், நீ என்னை ஹித்மத் செய்யணும்னு சொல்லிட்டு சேவை செய்வதற்காக என்னை மனைவியாக நீ படுத்திருக்கிறாய், நான் சேவை செய்கிறேன். இப்போ வீடு சுத்தமா என்ன நம்ம வந்து யார்கிட்ட கேட்போம்? மனைவி தான் கேட்பேன், ஏன் இந்த குப்பைங்க கிடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க எடுங்களேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் நீங்க எடுக்கக்கூடாதா? ஏன் வீடு பெருக்கவே இல்லையா? நீங்க பெருக்குங்க. சமையல் ஆக்கலையா? நீங்க ஆக்குங்க. துணி துவைக்கலையா? நீங்க துவைங்கண்டிக்கா என்ன அர்த்தம்? ஏமா நீ வீட்டில் இருக்கிற, நான் வெளியே போறேன், வெளியே வேலை நான் செய்யல, ஏங்க கரண்ட் பில் கட்டல, அது நீ என்கிட்ட கேட்கலாம், நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். நீ ஏன் கரண்ட் பில் கட்டலன்னு சொல்லிட்டு நான் எப்படி கேட்பேன்? ஏன் சில பொறுப்புகள் ஆண் மீது இருக்குது, சில பொறுப்புகள் பெண் மீது இருக்குது. பெண் மீது இருக்கக்கூடிய பொறுப்புகள் பெண் பூர்த்தி செய்யணும்னு சொன்னா ஆண்கள் கேள்வி கேட்பாங்க, ஆண்கள் மேல் இருக்கக்கூடிய பொறுப்புகள் ஆண்கள் பூர்த்தி செய்ய பெண்கள் கேட்கலாம். இதுதான் வாழ்க்கை. அது எந்த பொறுப்பு நம்மளுடைய பொறுப்புல இருக்குதோ அந்த பொறுப்பை ஷரியத்துடைய முறைப்படி பூர்த்தி செய்தால் அது எல்லாம் இபாதத். மன் அகல தய்யிபன் வஅமில அலா சுன்னத்தின் வஅமின الناس பவாயிகஹு தخلல் ஜன்னah. யாரோடைய அடியான் ஹலாலான பொருளை சாப்பிட்டு ஷரியத் முறைப்படி அமல் செய்து மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் வாழ்க்கை வாழ்ந்தால் அவன் சொர்க்கவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டணும். மனக்கல தையிபன், யார் ஹலாலான சாப்பாடு சாப்பிடணும், வஅமில அலா சுன்னத்தின் ஷரியத் முறைப்படி அமல் செய்யணும், வஅமின الناس பவாயிகஹு யாருக்குமே கஷ்டம் கொடுக்க கூடாது. நம்மளுடைய சொல்லின் மூலமாக செயலின் மூலமாக யாருக்குமே கஷ்டம் கொடுக்கலன்னு சொன்னா அவங்க சொர்க்கவாசி. இப்பதான் சமீபத்தில் ஒரு பொறுப்புதாரியுடைய தாயார் இறந்து போனாங்க. அந்த சமயத்தில் சொன்னாங்க, எங்க தாய் எங்க வாழ்க்கையில எங்களுடைய தாய் யாரு பத்தியும் குறை பேசி நம்ம கேட்டதில்லை. அவங்க சொன்னாங்க, தேவையில்லைப்பா விட்டுரு. அவங்களுக்கு எத்தனையோ பேர் கஷ்டம் கொடுத்து கூட எங்க தாய் வந்து வாழ்க்கையில குறை பேசுறது கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. தாலீம்ல போனவங்க சொன்னாங்க, தாலீம்ல உட்காந்துருப்பாங்க, தாலீம் முடிஞ்ச உடனே டக்குன்னு எங்களுடைய மாமியார் காணா போயிடுவாங்க. எங்க கைப்பிட்டாங்க சொல்லி பார்த்தேன்னு சொன்னா உள்ள உட்காந்து குரான் ஊதிட்டு உட்காந்துருப்பாங்க. திடீர்னு போவாங்க, டீ எடுத்துட்டு வந்து டீ போடுவாங்க, டீ எடுத்துட்டு வந்து டீ கொடுப்பாங்க, டீ எல்லாம் பரிமாறிட்டு பின்ன போய் குரான் ஊத போயிடுவாங்க. காரணம் என்ன? வீண் பேச்சு பேசக்கூடாது. அந்த நம்ம ரெண்டு விஷயம்தான். பெண் தன்னுடைய வாயை கண்ட்ரோலில் வச்சுச்சுன்னு சொன்னால் வாயை கண்ட்ரோலில் வைக்கணும், நம்பர் 1. 2வது தன்னுடைய செயலை ஹயா தன்னை கண்ட்ரோலில் வைக்கணும். தன்னை கண்ட்ரோல் வைக்கிறது அது ஒன்று, வாயை கண்ட்ரோல் வைக்கிறது அது ஒன்று.
நம்மளுடைய மரியாதை கெடுறதே நம்ம வாய் மூலமாக தான். 99% நம்ம ஆண்களை விட பெண்களுடைய மரியாதை குறைவதும், மரியாதை கெடுப்பதும், மரியாதை பெறுவதும் அது வாய் மூலமாக தான் இருக்கு. அவன் இந்த மாதிரி சொல்லிட்டா, இவன் இந்த மாதிரி சொல்லிட்டா, அவன் இந்த மாதிரி செஞ்சிட்டா, இவன் இந்த மாதிரி செஞ்சிட்டா, அந்த பேச்சிலேயே வாழ்க்கை கழிஞ்சிருச்சு. அதனால நம்ம நியத்து செய்யணும், சொல்ற பேச்சை அளந்து சொல், அளந்து பேசு. பஹலே தோல் பாத் மே போல், பஹலே தோல் பாத் மே போல். இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல் செய்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நிம்மதியா நம்ம ஜிக்ர் செஞ்சாலும் அந்த ஜிக்ருடைய சுவை நமக்கு எப்போ வரும்னு சொன்னா, நம்ம வாயில புறம் இருக்கக்கூடாது, நம்ம பொய் பேசக்கூடாது, நம்ம யார் பத்தியும் தப்பா ஏசக்கூடாது, எந்த விதமான தப்பான வார்த்தை நம்ம வாயில வரக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வாயிலுடைய வார்த்தைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா ஜிக்ருடைய சுவை அல்லாஹ் நம்மளுடைய நாவுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு நீங்க திலாவத் செய்வீங்க, அந்த திலாவத்துடைய சுவை உங்களுக்கு கிடைக்கும். நோன்பு வைப்பீங்க, நோன்புடைய சுவை கிடைக்கும். தொழுவீங்க, தொழுவ சுவை. ஹித்மத் செய்வீங்க, சேவை செய்வீங்க, அதனுடைய பலன் மனசுல அல்லாஹ் தஆலா போடுவான். இந்த கணவரை 4 நாள் ஃபரஸ் தான் பெண்கள் மீது. இதா சல்லத் ஹம்ஸஹா 5 நேரம் தொழுணும். வசாம ஷஹரஹா ரமதான் முபாரக் கூடிய நோன்பு வைக்கணும். வதாத் பாலஹா கணவரை அத்தாத் கணவரை எந்த அளவுக்கு முடியுமோ கணவருடைய பொருத்தத்துக்கு சாதகமான வாழ்க்கை வாழணும். எப்படி கணவருக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். அந்த கணவர் யாரு? அல்லாஹ்வுடைய நேசராக தொழுகையாளியாக இருக்கக்கூடிய கணவருடைய பொருத்தத்தை முறைப்படி வாழ்க்கை வாழுவது, அவருடைய ஆசைக்கு மாறாக வாழ்க்கை வாழாமல் இருக்க வேண்டும். அவருக்கு சந்தோஷம் தர வேண்டும், அவர் பேச்சு கேட்க வேண்டும். அப்புறம் வஹஃபிஸத் நஃப்ஸஹா பர்தா செய்ய வேண்டும். பர்தா இருக்கின்றதே, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இப்போ வரைக்கும் நம்மளுடைய பெண்களுடைய சட்டை அரை சட்டையாக தான் இருக்குது. முக்காவாசி பொம்பளைங்க இது வரைக்கும் அரை சட்டை தான் போட்டிருக்காங்க. அரை சட்டை வாழ்க்கை முழுவதும் அரை சட்டை தான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அது எவ்வளவு பெரிய பாவம்னு சொல்லிட்டு உலமாக்கள் கிட்ட கேளுங்க. அந்த அரை சட்டை போடுறது இருக்கு, எங்க ஊர்ல எல்லாம் அரை சட்டை தான், எங்க ஊர்ல எல்லாம் அரை சட்டை தான் சொல்லிட்டு இருந்தா, ஊர்ல அரை சட்டை அது ரைட்டு, தப்பு விஷயம். நான் என்ன சொல்றேன், முதல்ல போட்டோம் தெரியாம இருந்துச்சு, இங்க வந்து தெரிஞ்சுச்சா இல்லையா? அரை சட்டை ஹஜ்ரத்ஜி மௌலானா இனாமுல் ஹசன் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மர்கஸ்ல ஒரு டைலரே வச்சிருந்தாங்க. டைலர் அந்த காலத்துல ஜமாத்துங்க வரும், பெண்களுடைய ஜமாத்து, பெண்களுடைய உடையே சரி இருக்காது. ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த டைலர் எதுக்கு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, வந்த உடனே முதல் வேலை என்ன, பெண் லேடிஸ் டைலர் உடனடியாக அவங்க வாமா இங்கே வாமா, உடனே அவங்களுடைய சைஸ் எடுக்கணும், ட்ரெஸ் தைச்சு கொடுத்துடணும். இந்த ட்ரெஸ் போடுங்க, இந்த ட்ரெஸ் கழட்டிடுங்க, முடிஞ்சு. எத்தனை ட்ரெஸ் கட்டுறாங்களோ அத்தனை ட்ரெஸ் போட்டு விடுங்க. 4 ட்ரெஸ் நீங்கள் வாங்கினீங்களா, 4 ட்ரெஸ் போட்டு விட்ருங்க, முடிஞ்சு. அது ஹசரத் தரப்புல இருந்து காசுக்கு தான் கொடுக்க தேவையில்லை, அந்த மாதிரி இருந்துச்சு காலம். யோசிச்சு பாருங்க. ஏன்? உடை மாறினாதான் நடை மாறும், உடை மாறினாதான் நடை மாறும். இப்போ பிள்ளைங்களுக்கு மாஷல்லா ஜுபா போட்டு கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறாங்க பிள்ளைங்க. அதே பிள்ளைங்களுக்கு நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டு கிளாஸாக நிற்குவான், குண்டியே திரும்பிடும். என்னடா இது இந்த மாதிரி நிற்கிறேன்னு சொன்னால், இல்லை ஸ்டைலில் அப்படி நிற்கிறான், ஜோப்பில் கை விட்டுக்கிட்டு ஸ்டைலில் மாறிடுச்சு. என்ன பண்ண சொன்னால் கொஞ்சம் ஸ்டெப் கட்டிங் கிராப் கட்டிங் பண்ணிட்டு ஸ்டைலில் தான் நிற்பான் பிள்ளை. அதே ஜுபா போடுங்க நேராக நிற்பான். உடை மாறினாதான் நடை மாறும். அதே மாதிரி நம்மளுடைய உடைய மாற்றணும். இந்த அரை சட்டை அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஹேண்ட் ஆக்குங்க, அந்த சட்டைக்கு ஒட்டு கொடுத்து நமக்கு எது வரைக்கும் கை கடுப்பு இது வரைக்கும் வரணும். இதான் சொல்லுது, மொழி வரைக்கும் வரணும், கைமொழி வரைக்கும் கீழே வரைக்கும். வெறும் நம்மளுடைய கையுடைய அசைவு இருக்குதே முன்னாடி, அது மட்டும் நம்ம கை மட்டும் விட்டுருணும் வெளியே. கையின்றிக்க இதுதான் இந்த விரல்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பஞ்சா இருக்குதே, பஞ்சா அது மட்டும்தான். மிச்சதெல்லாம் முழுசாக நம்ம சட்டை போடணும். அந்த சட்டை போட்ட பிறகு தொழுது பாருங்க,
எவ்வளோ உங்களுக்கு சுவை கிடைக்குது. தொழுகையில் ஒரு மாதிரியான ஒரு சுக்கூன் கிடைக்கும், ராஹத் கிடைக்கும். தொழுகை அரை சட்டையுடைய தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். எந்த உலகத்துடைய முஃப்தி கிட்ட போய் கேட்டு வந்துருங்க, அரை சட்டை போட்டு தொழுதா தொழுகை கூடுமா? நம்ம ஃபத்வா எல்லாம் இருக்குது, இன்டர்நேஷனல் ஃபத்வா, அதெல்லாம் வரும். ஹியூர் ஃபத்வா கிடையாது. என்ன ஃபத்வா? இன்டர்நேஷனல் ஃபத்வா. முடி தெரிஞ்சு தொழுதா தொழுவ கூடுமா? கூடாது. அரை சட்டை போட்டு தொழுவ கூடாது. அது வேற விஷயம். தொழுகை சமயத்தை நம்ம வந்து முழுமையா ஓண்ணி போட்டுக்கிறோம், உள்ளோ சட்டை கையெல்லாம் தெரிய மாட்டேங்குது, தொழுகை ஆயிடும். ஆனா அந்த அரை சட்டை போடு, அப்ப என்ன காரணம்? அந்த அரை சட்டை வந்து பர்தா கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? அது பாவம். அப்படியான அர்த்தம். அந்த பாவம் எங்க சேரும்? நம்ம தேவையில்லாம பாவம். அந்த பாவத்தை நமக்கு நன்மை கிடைக்குதா? ஒண்ணுமே கிடையாது. சுவை கிடைக்குதா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஊர் பழக்கம் சொல்லிட்டு அந்த பாவம் வருஷமா வருடமா காலமா செஞ்சுட்டு தான் இருக்கணும். அந்த பாவத்தை விட்டு இன்ஷால்லா நம்மளாம் நீங்கணும். செய்யலாமா? இன்ஷால்லா அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அமல் செய்து தந்துருவானாக. அதனால தாவத்துடைய உழைப்போம். மாஷல்லா முன்னாள் அல்லாவுடைய பாதையில் போங்க. வீட்டில் தாலீம் ஆரம்பிங்க. அதே மாதிரி இப்போ மாஷல்லா மதர்சா இருக்குது, மதர்சாக்கு வாங்க. யார் இது வரைக்கும் அட்மிஷன் வாங்கலையோ அட்மிஷன் வாங்குங்க. தன்னுடைய பிள்ளைங்களுக்கும் அட்மிஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து அமல்களின் சிறப்பு அது வந்து தினமும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் படிங்க உட்காந்து. இன்ஷா அல்லாஹ் தாலா நம்மளுடைய கவனத்துக்கு மேல் மாற்றத்தை அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு தருவான். எல்லா விதமான அல்லாஹ் தாலா ஹைர் உண்டாக்குவான். அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அமல் செய்வதற்கு தௌஃபீக்கை தந்துள்வானாக. மாஷா அல்லாஹ் இது வரைக்கும் 2 ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு 3வது தர்த்தீபம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தாங்க வந்து எந்த அளவுக்கு தர்த்தீப் செய்வீங்களோ இன்ஷா அல்லாஹ் வெக்கலாம் படவே வேணாம். ஜல்சா ஆச்சு மாஷா அல்லாஹ். 3வது நவம்பர் நடக்க போகுது. அதுக்காகவும் தாங்க இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் எப்படி நம்ம முயற்சி